ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில உள்ள நந்தனம் அரசு கலை கல்லூரி கேண்டீன் மாணவிய பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. யாரு இந்த பெண்ண பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க? இதற்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அது மட்டும் இல்லாம காவல்துறை அதிகாரிக்கு அந்த பெண்ணு என்ன விளக்கம் கொடுத்தாங்க? அது மட்டும் இல்லாம கல்லூரி மாணவிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நந்தனம் அரசு கலை கல்லூரி இருக்குதுல்ல, அந்த கல்லூரியில கேண்டீன் இருக்குது. அந்த கேண்டீன்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெண் வேலை பார்க்குறாங்க. சரியா? அந்த பெண் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஆல்ரெடி அந்த பெண்ணுக்கு திருமணமாகி 2 மாதம் ஆகுது. கணவனுகிட்ட சண்டை தகராறுனால அவங்க வந்து பிரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா, வேலை தேடிட்டு இருக்காங்க. சரியா? அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டம். அதனால சென்னையில வேலை கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தேடி இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு சென்னையில வேலை கிடைக்குது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டரிங் வேலை. இந்த கல்லூரி அரசு கலை கல்லூரியில வந்து கேட்டரிங் வேலை கிடைக்குது. யார் மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டரினோட உரிமையாளர். அவருக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த கேட்டரினோட உரிமையாளரோட நண்பர் என்ன பண்றாருன்னா, ஒரு பொண்ணுக்கு வேலை வேணும். அதனால சென்னையில ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த முத்துசெல்வன்ட்ட. அப்ப முத்துசெல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி எங்க கேட்டரின்ல வந்து வேலை தேவை. அதனால வந்து வரட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில அந்த பொண்ணையுமே வந்து வேலைக்கு எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணும் வேலை செஞ்சு இவ்வளோ நாள் அதாவது ஜனவரி ஸ்டார்ட்டிங்ல அந்த டைம்ல வந்து சேர்ந்திருக்குது. கிட்டத்தட்ட அந்த பொண்ணு 20 நாள் வேலை பார்த்துருக்குது. சரியா? அது மட்டும் இல்லாம, அந்த பொண்ண வந்து பாலியல் வன்கொடுமை பண்றதுக்கு இவங்க நெறைய நாள வந்து சீண்டி இருக்கிறாங்க. அந்த பொண்ணும், சரி நம்ம இத வேலைய விட்டாச்சுன்னா இனி எதுவும் பண்ண முடியாதுல்ல, அப்படிங்கிற மாதிரி அ அது போக்குல பேசாம இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இது வந்து ரொம்பவே பெரிய விஷயமா ஆக ஆரம்பிக்குது. இந்த பொண்ணே பாலியல் வன்கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஜனவரி 28ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. இந்த பொண்ண யாரெல்லாம் பாலியல் வன்கொடுமை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துசெல்வம், அப்புறம் வந்து அவர் வந்து கேண்டீனோட நடத்துனரு. அது மட்டும் இல்லாம குணசேகரன் அந்த கேண்டீன்ல ஊழியராட்ட வேலை பார்க்குறாரு. அப்புறம் கார்த்திகேயன் அவர் அந்த கேண்டீன்ல ஆட்டோ ஓட்டுவார்ல. அந்த மாதிரி இந்த பொருட்கள்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவரு பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 3 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. சரியா? 3 அப்படிங்கிற மாரி கணக்கு இல்ல. பட் ஒரு இது வந்து இத பத்தி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. நான் உங்கள்ட்ட 2வது விளக்கி சொல்றேன். ஆனா பட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. சரியா? பண்ணது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அழுதுட்டே வந்து காலேஜ்ல உள்ள இந்த காவலாளி இருப்பார்ல, அவருகிட்ட வந்து அழுதுகிட்டே இதெல்லாம் சொல்லுது. இந்த மாதிரி சம்பவம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அந்த பொண்ணு வந்து அந்த காவலாளிகிட்ட சொல்லுது. அது மட்டும் இல்லாம அவரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குதே, நம்ம இனி சும்மா விடக்கூடாது. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவரு ஆக்ஷன் எடுத்து என்ன பண்றாருன்னா, ஒன் ஸ்டாப் சென்டர் நிர்வாகி மூலமா இது சைதாப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல வந்து புகார் அளிக்கப்படுது. சரியா? அது பெரிய பிரச்சனையா வந்து ஆரம்பிக்குது. அதாவது காவல்துறை அதிகாரிகள் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்து அ எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ண ஃபர்ஸ்ட்டு விசாரிக்கிறாங்க. விசாரணையில தான் நெறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 20லிருந்து 22 வயசு தான் ஆகுதாம். அதாவது உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, ஒரு சில ஊடகங்கள் வந்து இந்த பொண்ணுக்கு 20 வயசு தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னும் சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு 22 வயசு ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து 20 டூ 22 வரைக்கும் வச்சுப்போமே. இந்த பொண்ணுக்கு திருமணமாகி 2 மாதத்துல கணவர் வந்து பிரிஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாரி இருக்காங்க. சரியா? அதனால தான் சென்னைக்கு வேலைக்கு வந்தாங்க. ஒரு நண்பர் மூலமா வந்து நான் அந்த கேட்டரிங்க்கு வேலைக்கு வாரேன் அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ண பார்த்து விசாரிக்கும்போது, அதுல தான் போலீஸுக்கே ஒரு ஷாக்கான விஷயம் வந்து வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஆல்ரெடி கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. சரியா? அந்த பொண்ண பார்க்கும்போது தெரியுது. அதனால என்ன பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்த சம்பவங்கள் வந்து உண்மையா?
எல்லாம் பார்க்கணும்ல. அப்ப கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கவுன்சிலிங் குடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் குடுத்து தான் அந்த அலுவலர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பொண்ண பாலியல் வன்கொடுமை பண்ணது உண்மைதான். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இந்த பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. மற்ற கவுன்சிலிங் வந்து இந்த பொண்ணுக்கு குடுக்கப்படுது. ஆனா அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாக்குமூலத்துல அதாவது இந்த 3 பேர் மட்டும் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணல. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 3 பேர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னும் 2 பேரு யாராவது இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, அந்த 2 பேர்த்தையுமே கைது பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, இந்த பொண்ணு இப்ப சேஃப்டியா தான் இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ கவுன்சிலர்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் மூலமாவும் தெரிய வருது. இந்த பொண்ண பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. சரியா? இந்த மாதிரி ஒரு சென்னையில உள்ள நந்தனம் அரசு கலை கல்லூரியில கேட்ரின்லயே இந்த மாதிரி பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாம பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. சரியா? இது எல்லாமே ரொம்பவே ஒரு பெரிய எல்லாருமே வந்து ஷாக் ஆகுற வகையில இருக்கிறாங்க. அதாவது நெறைய பேர் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நெறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கல்லூரி அதாவது நந்தனம் அரசு கலை கல்லூரியில உள்ள மாணவ, மாணவிகள் வந்து போராட்டம் பண்றாங்க. ரொம்ப கோஷம் போடுறாங்க. சரியா? கோஷம் போட்டு கண்டிப்பா நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். கைது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு போராட்டம் பண்றாங்க மாணவ, மாணவிகள். சரியா? இதுல இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது, அதுல எல்லாருமே வந்து இப்போ உள்ள ஆட்சியாளர்கள வந்து ஏசுறாங்க. எதனால ஏசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் பல உண்மை தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துசெல்வம் இருக்கிறார்ல, அந்த கேட்டரினோட உரிமையாளர். அவரு வந்து திமுகவோட பிரமுகர் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. சரியா? அதனால கண்டிப்பா இந்த போராட்டம் வந்து அந்த அளவுக்கு மாணவ, மாணவிகள் வந்து போராட்டம் பண்றாங்க. ரொம்பவே சூடு பிடிச்சுட்டு தான் வருது. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெண்ணு அரியலூர் மாவட்டத்துல உள்ளவங்க. அவங்க சென்னைக்கு பொழைப்பு தாண்டி தான் வந்திருக்காங்க. சரி நம்ம அங்கயா பொழைச்சு நம்ம வந்து உள்ளத பார்த்துக்கிடலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி கஷ்டப்பட்டவங்க. சரி அதுவும் எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க தெரிஞ்சவங்க மூலமா என்ன பண்றாங்கன்னா, "வேலை தான் இருக்குன்னா தேடி தாங்க. நான் போறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? எதுக்குமே போட்டுமே. அவங்க மேரேஜ் லைஃப்ப மறக்கணும் அப்படின்னு நெனச்சு போறாங்க. இல்லன்னா கஷ்டப்பட்டு ஃபேமிலினால அவங்க சம்பாதிச்சு வீட்ல குடுக்கணும் அப்படிங்கிற மாரி போறாங்கன்னு நெனச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கறாங்க. தெரிஞ்ச அவரு என்ன பண்றாருன்னா, சரி நம்ம ஒரு நண்பன் ஒண்ணு சென்னையில வேலை பார்க்குறாரு. அவர்ட்ட கேட்போமா அப்படிங்கிற மாரி கேட்கறாரு. கேட்டதுக்கு அந்த நண்பர் வந்து என்ன பண்றாருன்னா, சரி ஓகே. வேலைக்கு வரட்டுமே, என்ட்ட வேலைக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறார்ல. கூப்ட்ட பெண்ணுக்கு மொத்தமே 20லேருந்து 22 வயசு தான் ஆகுது. சின்ன பொண்ணு அந்த பொண்ணு. அப்ப அந்த பொண்ணுகிட்ட சரி வேலை வச்சிருக்கோம்ல, அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கணும், வேலைய மட்டும் குடுத்துருக்கணும். ஒரு கூட பிறந்த மாதிரி நம்ம நெனச்சிருக்கணும். தங்கச்சியோ, அக்காவோ நெனச்சிருக்கணும். பட் இந்த பொண்ணுகிட்ட மொத்தம் இந்த பொண்ணு 20 நாள் தான் வேலை பார்த்துருக்குது. இந்த பொண்ண என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. ஆல்ரெடி இந்த கேட்டரிங் உரிமையாளர் வந்து 12 வருஷமா அந்த காலேஜ்ல வந்து கேட்டரிங் நடத்திட்டு வர்றாரு. மொத்தம் 12 வருஷமா கேட்டரிங் நடத்திட்டு வரவருக்கு, இந்த பொண்ண வேலைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி சம்பவத்துல ஈடுபட்டிருக்காரு. ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு? நல்ல நல்ல பொண்ணா? ஆல்ரெடி எப்படி எல்லாம் ஸ்ட்ராங்கான அவங்க பொண்ணா? அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி, அந்த பொண்ணு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சோனே, யாருகிட்டயுமே சொல்ல மாட்டா, விட்டுருவா. 2 மிரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நெனச்சு, பாலியல் வன்கொடுமை படுத்திருக்காங்க. இதே மாதிரி இந்த நாட்டுல நெறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இல்லங்க, இந்த ஆட்சியில நெறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு தான் இருக்குது. சரியா? குறிப்பா இந்த பெண்ணுக்கு நடந்தது மாதிரி நெறைய பெண்களுக்கு வருது. மொத்தமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இப்போ உள்ள ஆட்சியாளர்களோ, இனி வர ஆட்சியாளர்களோ என்ன பண்ண முடியுமோ, அத நல்லா பண்ணுனாங்கன்னா, பெண்கள் கண்டிப்பா பாதுகாப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவத்துல வந்து ஈடுபட மாட்டாங்க. சரியா? இப்போ அதே நந்தனம்
அரசு கலை கல்லூரி மாணவிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த சம்பவத்துக்கு நெறைய பேர் போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லியே தீருவேன். யாருக்குமே இதே மாதிரி இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. இனியாவது நடக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரி நானும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க, இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இப்போ உள்ள ஆட்சியாளர்களுடைய சட்டம் எந்த அளவுக்கு அழகா போயிட்டு இருக்குது? இத பத்தி உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.